அஸ்ஸலாமு அலைக்கும். காபாவின் இரண்டாம் பாகம். ஆதம் நபி அவர்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் பாழடைந்து செடி கொடிகள் சூழப்பட்டதாக மாறியது. பிறகு இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வந்தது. இஸ்மாயில் நபி அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த பொழுது அல்லாஹ் காபாவை புனர்நிர்மாணம் செய்யுமாறு கட்டளையிட்டான். எனவே சிதிலமடைந்த பள்ளிவாசலை தூய்மை செய்யுமாறும் அதன் அடித்தளத்தை உயர்த்துமாறும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹிம் இஸ்மாயிலும் உயர்த்திய போது, எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியர் என்று பிரார்த்தனை செய்தனர். மேலும் இறைவா, இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக, இவ்வூராரில் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தனர். அல்லாஹ் இவ்விருவருடைய பிரார்த்தனையை ஏற்று மக்காவை அபயபூயமாக ஆக்கினான். இதனை அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது, அபயமளிக்கும் புனித தலத்தை அவர்களுக்காக வசிப்பிடமாக நாம் ஆக்கவில்லையா? ஒவ்வொரு கனிவர்க்கமும் நம்மிடமிருந்து உணவாக அதை நோக்கி கொண்டு வரப்படுகிறது. எனினும் அவர்கள் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். மேலும் யார் அந்த பூமியில் நுழைகிறாரோ அவர் அபயம் பெற்றவராவார். இப்படி அல்லாஹ் திருக்குர்ஆனில் அபய பூமி என அறிவித்து 14 நூற்றாண்டுகளை கடந்த பின்பும் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் நடந்த பின்பும் அது இன்றளவும் அபய பூமியாகவே உள்ளது. 14 நூற்றாண்டுகளாக எந்த தாக்குதலும் உள்ளாகாத வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயமாகவும் இது இருந்து வருகிறது. உலகத்தில் விளைகின்ற அனைத்து கனி வர்க்கங்களும் மக்காவில் தாராளமாக வந்து குவிந்து கொண்டிருப்பதும் இது இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கு சான்றாகவும் திகழ்கிறது.